பெங்களூர் சொன்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் ஒரு விஷயம் என்ன? ஃபுட் ஸ்ட்ரீட், ஐடி கம்பெனிஸ், ரிச் பீப்புள்ஸ், வடக்கன்ஸ் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். பெங்களூர் இப்போ இருக்கிற நிலைமையில நீங்க போனீங்கன்னா பெங்களூர் பார்த்தா பெங்களூர் தான் வந்திருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது வந்துட்டோமான்னு தோண வச்சிரும். அந்த அளவுக்கு இப்போ நிலைமை மோசமா இருக்கு. அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அதை பத்தினா தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா காவேரி ஆறுல தண்ணி வரது கம்மியாகும் போது தான் ஆரம்பிக்குது. காவேரி ரிவரை சுற்றி உள்ள ஊர்ல வயசானவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி தண்ணி கம்மியா வந்து அவங்க பார்த்ததே இல்லை அப்படிதான் சொல்றாங்க. தண்ணி அந்த அளவுக்கு வரத்து கம்மியாயிருச்சு. ரெய்னி சீசன் இப்பதானே அப்புறம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஆமா, சம்மர் சீசன் வந்தா இந்த பிரச்சனை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போகும்னே தெரியல. பெங்களூர்ல டோட்டலா 10,000 போர்வெல் கிட்ட இருக்கு. அதுல பாதிக்கு பாதி வத்தி ட்ரை அவுட் ஆயிடுச்சு. பாதிக்கு பாத்தீங்கன்னா 5,000 கிட்ட வத்திருச்சு. 5,000 போர்வெல் கிட்ட ட்ரை அவுட் ஆக காரணம் என்னன்னு பெங்களூருக்குள்ள ரிவர் அப்படின்றது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. சுத்தி பில்டிங்ஸ் மட்டும்தான். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வாட்டரை போர்வெல் போட்டு எடுத்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அதனாலே இப்ப கவர்மெண்ட் அங்க நிறைய ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அது என்னன்னு இப்ப பாத்திரலாம். கார் வாஷ் பண்றது, கார்டனிங் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ரோடு மெயின்டெனன்ஸ், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறினா கர்நாடகா கவர்மெண்ட் 5,000 ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்படி அங்க தண்ணி இல்லாம போகும். அங்கதான் காவேரி ரிவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா காவேரி ரிவர் கர்நாடகால பெங்களூருக்குள்ள இல்ல, பெங்களூர்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க இருந்து தான் இப்ப தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அங்க நீர் வரத்து கம்மியானோன்னு இப்ப தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் வெறும் நார்மல் பீப்புள் தான் வரும், ரிச் பீப்புள் எல்லாம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். அந்த ஊர்ல உள்ள சிஎம்கே லாரியில தான் தண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெங்களூர்ல நடக்கிறத பத்தி தமிழ்நாட்டில் உள்ள நியூஸ் சேனல்லாம் பேசியிருந்தாங்க. நியூஸ் சேனல் கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கர்நாடகா பத்தி வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க. இங்கிட்டு நம்ம வன்மத்தை கூட்டிட்டு இருக்க டைம்ல கர்நாடகால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம தமிழ்நாட்டுல இருந்தோ கேரளால இருந்தோ அங்க போய் இருக்கிற அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் தண்ணி விடாம அங்க போற தண்ணி லாரிய கர்நாடகா பீப்புள் இருக்க இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. மனுஷங்கன்னா எல்லாருக்குமே தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி பிரிச்சு பார்த்து நடத்துறதுலாம் ரொம்ப மோசம். தமிழ்நாட்டை இந்த பிரச்சனை இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தேவையான தண்ணி நம்ம கிட்ட இருக்கு. சம்மர் டைம் வரை இருக்குமான்னு கேட்டா தெரியல.